We have good news. நாம் நற்செய்தியை வைத்திருக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 4 குஷ்டரோகிகள் சொல்லுகிறதான வார்த்தை தான் நாம் நற்செய்தியை வைத்திருக்கிறோம் என்ற வார்த்தை. எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைமையில் இந்த வார்த்தையை சொல்லுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, சீரியர்கள் சமாரியாவை சுற்றிலும் விற்கவும் வாங்கவும் கூடாதபடி செய்திருந்தாங்க. இதனால மிகவும் பெரிய பஞ்சம் அந்த சமாரியாவில் ஏற்பட்டிருந்தது. ஜனங்கள் ஆகாரம் இல்லாமல் மரித்து கொண்டிருக்கிற தருவாயில் இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த 4 குஷ்டரோகிகள் அவங்க எதிரியின் அந்த எல்லைகளுக்குள்ளே போய் அந்த இடத்துல ஏதாவது அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. தேவன் அந்த இடத்துல கிரியை செய்கிறார். அவர்கள் அந்த இடத்துல போகும்பொழுது ஆண்டவர் எதிரிகள் பயந்து ஓடும்படிக்கு கிரியை செய்து அந்த விட்டு போன அந்த காரியங்களை இவர்கள் போய் கொள்ளையிடுகிறது நம்ம பார்க்க முடியும். அப்போ அவங்க கொள்ளையிடும்பொழுது சொல்லுகிறதான வார்த்தை தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஆண்டவர் நமக்கு நற்செய்தியை கொடுத்துருக்கிறாரு. இதை நமக்குள்ளவே நம்ம வச்சுட்டு இருந்தால் நம்ம தண்டிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். நம்மை போல உணவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சமாரிய ஜனத்திற்கு நம்ம இந்த நற்செய்தியை போய் சொல்ல வேண்டும் அப்படின்னு அவங்களும் அது நிமித்தமாக பிழைத்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் எடுத்து அவங்க போய் அந்த நற்செய்தியை சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வருஷத்தில் கூட நம்மளோட வாழ்க்கையில் அநேக காரியங்கள் எதிரியோடைய எல்லைகளிலே ஆண்டு நமக்கு ஜெயத்தை கொடுத்துருப்பாரு. அந்த எல்லைகளிலே கர்த்தர் தீமையான இடத்துல நன்மையாக அதை நமக்கு மாற்றி கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த நற்செய்தியை நம்ம போய் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது சோர்வில் இருக்கிறவங்க, துக்கத்தில் இருக்கிறவங்க, ஆபத்தில் இருக்கிறவங்களும் பிழைத்து கொள்ளும்படிக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு அது ஏதுவாக இருக்கும். ஸோ நிச்சயமாக நம்மளுடைய சாட்சிகளை செய்திகளை நம்ம சொல்ல தவறாமல் இருப்போம். God bless you.